அதுக்கப்புறமா வந்து தலை சுத்தல் இருக்குது. அண்ட் வயிற்றுல இப்போ எதை போட்டாலும் வந்து வாமிட் வந்துகிட்டே இருந்தது. எங்களுக்கு இந்த க்ரீம் ஆஃப் ப்ரோக்கோலி கிடச்சிருச்சு. வாவ், டொமேட்டோ சட்பட்டா. ஹாட் சாக்லேட் கேட்டிருக்கான். அதுக்கப்புறமா வந்து மசாலா பாவ் பாஜி வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன். அப்புறமா என்னையே புஷ் பண்ணி ரெடியாகி நான் வந்து ஒரு விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் வீக்கெண்ட்லேருந்தே வந்து உடம்பே சரியில்லை. வீக்கெண்ட் வந்து கண்டினியூஸ் வந்து ஹெவி கோல்டு, அந்த மாதிரி ஒரு மாதிரி கனனே வந்து இருந்தது. பட் டேப்லெட்ஸ்லாம் போட்டு அப்படியே தூங்கியே கோல்டை வந்து விரட்டியாச்சு. நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிவியரான ஒரு பாடி பெயின் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து தலை சுத்தல் இருக்குது. அண்ட் வயிற்றுல இப்போ எதை போட்டாலும் வந்து வாமிட் வந்துகிட்டே இருந்தது. நேற்று வந்து நான் காலையிலேருந்து ஃபுல்லாமே தூங்கிட்டே தான் வந்துருந்தேன். அதுக்கப்புறமா ஈவினிங் தான் எந்திரிச்சு ஒரு காஃபி குடித்தேன். 2 பிஸ்கெட்டோட காஃபி குடிக்கலான்னு காஃபி வயிற்றுல போட்ட உடனேவே எனக்கு போயிட்டு அந்த பிஸ்கெட் காஃபி எல்லாமே வாமிட் எடுத்துட்டேன். அப்புறமா ஈவினிங் நைட்டும் வந்து இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே திருப்பி போய் வாமிட் எடுத்துட்டேன். அந்த மாதிரி ரொம்பவே வந்து டல்லாக தான் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி இதே மாதிரி காலையிலேருந்தும் அப்படியே தான் நான் இருக்கேன். பட் காலையில் வாமிட்லாம் வந்து இல்லை. பட் காலையில் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு வீடெல்லாம் வந்து பெருக்கி தொடச்சது வந்து பண்ணேன். எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப நம்மளே டவுனாகவே போயிட்டோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப லோ ஆகிடுவேன். நான் அப்படியே எனக்கு பிடிச்சி புஷ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு. பட் எப்பயுமே வந்து எனக்கு என்ன புஷ் பண்ணுறது, என்ன அப்படி இது பண்ணுறதுலாம் வந்து நிக்கில் தான் பண்ணுவான். ஸோ இன்றைக்கி வந்து நான் அவனுக்காக தான் இப்போ எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கேன். வாங்க நிக்கிலை காட்டுறேன். அவனுக்கு என்ன வேணும், எதுக்காக நான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. நிக்கிலுக்கு வந்து கேமரா ஷை பாருடா. நிக்கிலுக்கு வந்து ஈவினிங் ஒரு மெனு சொல்லியிருக்கான். மெனு வந்து என்னன்னு சொல்லடி. உன்னை பற்றி தான் நான் பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். சொல்லு. ஹாட் சாக்லேட் கேட்டிருக்கான். அதுக்கப்புறமா வந்து மசாலா பாவ் பாஜி வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நிக்கிலுக்கு வந்து தெரியும், இப்போ வந்து வின்டர் ஹாலிடேஸ் வந்து விட்டுட்டாங்க. அதனால் இன்னும் நான் வின்டர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு இன்னும் ஸ்பெஷலான ஸ்நாக்லாம் வந்து பண்ணி கொடுக்கல. இல்லை பண்ணேன். நேற்று வந்து அவனில் பீட்சா மாதிரி ஒன்று வந்து பண்ணேன். கார்லிக் பிரெட் வச்சு ஒன்று வந்து பண்ணேன் நேற்று. நான் வந்து ஏன்னா நான் எக்ஸாமில் 5 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்டில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கினேன். சென்டம் வாங்கியிருக்கான். அதனால் அவனுக்கு ஏதாவது வந்து பண்ணணும் இன்னைக்கு அப்படின்னு சரி யோசிச்சுட்டே இருந்தேன். நான் இந்த மாதிரி ஏதாவது குக்கிங்கு இல்லை குழந்தைக்காக ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் ஆகிடுவேன். அதனால் என்ன பண்ணலான்னா, சரி வாடா ஷாப்பிங். உடம்பு சரியில்லைல்ல அம்மாவுக்கு நேற்று. ஆனால் நேற்று அம்மாவை விட்டுட்டு நானும் நிக்கிலும் வந்து நல்லா டாடி சன் அவுட்டிங் மாதிரி போயிட்டு வந்துட்டாங்க. ஜாலியாக போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். இப்போ வந்து நாங்கள் நிக்கில் வந்து ஹோம்ஒர்க் முடித்த உடனே போயிட்டு அவன் வந்து ஹாட் சாக்லேட் கேட்டிருக்கான். ஹாட் சாக்லேட்டுக்கு வந்து டார்க் சாக்லேட் வாங்கணும். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான ஒரு பாவ் பாஜி நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். மசாலா சாண்ட்விச் மாதிரி அதை நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். வெரி சிம்பிள். எஸ், சரி வாங்க அப்படியே நம்ம ப்ளாக்குள்ள போகலாம். ஹாட் சாக்லேட் பாவ் பாஜி ப்ரிப்பரேஷனுக்கு ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த க்ரீம் ஆஃப் ப்ரோக்கோலி கிடச்சிருச்சு. வாவ், டொமேட்டோ சட்பட்டா. ஓகே, இது போடலாமா? we got our dark chocolate. ஷாப்பிங்கில் வந்து போயிட்டு வந்துட்டு ஒரு 6 o'clock மேலே ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்தது. நான் அகராவோட இந்த மசாஜர் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. என்னோடய பாடி பெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அகராவோட மல்டி ஃபங்க்ஷனல் டென்ஸ் மசாஜர். இதில் என்னென்னலாம் இருக்குன்றதை வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் இதில் இந்த மாதிரி பேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 லார்ஜ் பேட்ஸு, மீடியம் பேட்ஸு, அப்புறமா வந்து ஸ்மால் பேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் 3 பீசஸ் ஒயர் இருக்கும். ஒரு USB கேபிளும் கொடுத்துருவாங்க. அப்புறம் இதோட ஒரு பேக் கொடுப்பாங்க. எங்கேயாவது நீங்கள் கேரி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பேக் வச்சு நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பாடியில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட்டை சூப்பராக இதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அக்யூட் பெயின், க்ரானிக் பெயின்லாம் வந்து இருக்குது அப்படின்னா இது சூப்பராக ட்ரீட் பண்ணும்.
இதுதான் வந்து மெயின் யூனிட்டு. இது மேலே வந்து ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். பக்கத்துலேயே உங்களுக்கு யூஎஸ்பி அந்த கேபிள் சார்ஜிங்க்கு வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு அந்த மசாஜ் மோட்ஸ் வந்து 24 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 அட்ஜஸ்டபிள் இன்டென்சிட்டி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 to 16 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் டைமர் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏ அண்ட் பியில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஏல வந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இதில் வந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலேயும் தனித்தனியாக நமக்கு வந்து எலக்ட்ரோட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பட்டன் டைப்பில் தான் வந்திருக்கும். அந்த எலக்ட்ரோட்ஸ் நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துக்கு நல்ல ஒரு லார்ஜ் போர்ஷனாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி லார்ஜ் பேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மீடியமாக இருக்குது அப்படின்னா மீடியமாக, அந்த சின்ன ஏரியா அப்படின்னா ஸ்மால் டு மீடியம் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்றதை வந்து காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்போடு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீயூசபிள் தான். இதில் இருக்கிற அந்த பேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல வந்து கம்மோடு இருக்கும். அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் நல்லா சேஃபாக வந்து வச்சுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் மோட்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, வந்து புஷ் அண்ட் ரப்பிங், லிஃப்ட்டு, நீடிங்கு, அப்புறம் டபுள் நாக் அண்ட் ப்ரெஸ்ஸு, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்க்ரேப்பிங், கப்பிங், அப்புறமா வந்து பேக் நாக் அண்ட் ப்ரெஸ், ஸ்லோ கிளாப்பு, லேட்ரல் பாம் நீடு, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துருக்கும். இதில் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம வந்து எம் தான் மோடு, டி வந்து டைமர், அதுக்கப்புறம் அந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் எது வந்து ஜாஸ்தியாக வேணும் கம்மியாக வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எலக்ட்ரோட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட பாடியில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்டென்சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை சென்டராக நமக்கு அந்த ஃபோனில் சென்டராக இருக்கிறது தான் வந்து லாக் பட்டன். ஒன்ஸ் நீங்கள் மோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கழுத்தில் வச்சு காட்டுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த நெக் பெயின் வந்து ரொம்ப ஹெவி நெக் பெயின். கண்டினியூஸாக நம்ம வந்து சிஸ்டம் ஃபோனில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து நல்ல நெக் பெயின் இருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு என்ன மோட் வேணும், எவ்வளோ டைமர் வேணும், எவ்வளோ நேரம் வேணுன்றதெல்லாம் நான் சூஸ் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டி வந்து நீங்கள் கையிலேயே அழகாக அந்த ஃபோன் மாதிரி இருக்கிற ரிமோட்டை வச்சு எவ்வளோ உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் கம்மி வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த வைப்ரேட் ஆகிறது வந்து தெரியுதான்னு எனக்கு வந்து தெரியல. நான் க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன். செம்மையாக வந்து வைப்ரேட் ஆகும். நல்ல வந்து உங்களுக்கு பெயின் ரிலீஃப் வந்து நல்லாவே இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பாடியே மூவ் ஆகுது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் இது வந்து கொடுக்கும். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மேஜரான ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன், இந்த காலில் வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து பண்ணுறதை பார்த்து நிக்கில் எனக்கும் வந்து பண்ணி விடுமான்னா கொஞ்சம் நேரம் எனக்கு வச்சு எடுத்தேன். இந்த ஸ்டிப்பை நீங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரியூசபிள் தான். இந்த அகரோவோட மல்டி ஃபங்க்ஷனல் டென்ஸ் மசாஜரோட லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சேன். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்நாக்ஸுக்குன்ட்டு தான் மேஜரான ஷாப்பிங். இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து அவன் என்னென்ன கேட்டானோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸு 2-3 வீட்டுக்கு தேவையான பொருட்கள்னு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே. இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிற இந்த சிம்பிளான மசாலா பாவ் சாண்ட்விச் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம நார்மலாக பண்ணுற மசாலா பாவுக்கு வந்து அந்த பாவ் பாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவிக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. பட் இது நீங்கள் சிம்பிளாக பண்ணிடலாம். எனக்கு வந்து அந்த பாவ் பன் கிடைக்கல, அதனால் நான் வந்து பர்கர் பன் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்னோடய ரொம்ப கிரேவிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாரோட இந்த சூப் பேக்கெட்ஸு. இதுவே சின்னது கூட விற்கும் சிங்கிள் யூஸ்க்கு. எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருக்குது அப்படின்னா நான் அந்த ஒரு பேக்கெட் சூப் மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு சிப்ஸ் வச்சு சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பயுமே நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நாரில் வந்து மஷ்ரூம் வெஜ் கிளியர் சூப் நிறையா வந்து இருக்குது. அதில் எனக்கு வந்து டொமேட்டோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து க்ரீம் ஆஃப் ப்ரோக்கோலி லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நிக்கில் சொல்லிகிட்டே இருந்தால் அதுவும் எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்மளோட இந்த பாவ் மசாலா சாண்ட்விச்சுக்கு வந்து வெங்காயம், கேப்சிகம், தக்காளி எல்லாமே நல்லா பொடியாக வந்து எவ்வளோ பொடியாக முடியுமோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு பன்னு அந்த மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கிரேவி நான் கொஞ்சம் நிறையாவே தான் பண்ணுறேன். 4 பன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சும்மா டேஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு பாவ் பாஜி, வீட்லேயே சிம்பிளாக வந்து பண்ணக்கூடியது.
இதுக்கு வந்து நல்ல ஒரு வாக் டைப் கடாய் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே நான் விட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பட்டர், இது பட்டர்லேயே கூட நீங்கள் வந்து வதக்கலாம். பட் நான் நிறையா இங்கே பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் பட்டர் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்தா தகட்டிடும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் எண்ணெயும் பட்டரும் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கி சுருண்டு தொக்கு மாதிரி வருதோ அப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணி அதை வந்து பண்ணுறப்போ அந்த மசாலாவோட இது வந்து வந்துடும். இப்போ நம்ம இது சிம்பிளாக பண்ணுறோம் அப்படிங்கிறனால வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து பாவ்பாஜி மசாலாவே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இது எல்லாமே நம்ம வந்து சேர்ப்போம். பட் இது வந்து சிம்பிளாக நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கேப்சிகமும் வந்து சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சாட்லலாம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. கட்லெட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது கிரேவிலாம் பண்ணுறேன்னா இப்போ வந்து கேப்சிகம் நிறையா வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் நான் வந்து சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நான் எதுவுமே வந்து சேர்க்கலை. தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு பாவ்பாஜி மசாலா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், அதுதான் நான் வந்து சேர்த்தேன். பாவ்பாஜி மசாலா கொஞ்சம் நம்ம நிறையாவே சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த பாவ் மசாலாவோட ஃப்ளேவர், அந்த பாஜி மசாலாவோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக வந்துடும். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் நல்லா கரண்டிலேயே கொஞ்சம் வந்து மேஷ் பண்ணிடுறேன். மேஷ் பண்ணி இதை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இது நல்லாவே ஒரு 3 பேர்கிட்ட இது நல்லா நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். நம்மளோட இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தோசை தவாவில் பட்டர் போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ண இந்த தொக்கை வந்து போட்டு அதிலே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா அந்த பட்டரில் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தோசை தவாலேயே பார்த்திங்கன்னா இந்த வாங்கிட்டு வந்த பன்னு இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த பன்னுலேயும் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் இறங்கும். பாவ் பன்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து நமக்கு பர்கர் பன்னுன்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தது. பட் நல்லா இருந்தது, டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம நடுவில் அந்த மாதிரி ஹாஃப் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணலாம். அதுக்கு இந்த பர்கர் பன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதையே நம்ம வந்து பேட்டிலாம் பண்ணி பர்கர் மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ நான் இங்கே வந்து அந்த மசாலாவோட கொஞ்சம் வெறும்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்து வந்து சர்வ் பண்ணலாம் அப்படி சொல்லி சூப்பரான சிம்பிளான மசாலா பாவ் சாண்ட்விச் வந்து வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து அவனுக்கு சர்வ் பண்ணிட்டேன். இந்த கிரேவி ரொம்ப நல்லா வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவன் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வந்து நான் ஹாட் சாக்லேட் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஹாட் சாக்லேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு மில்க் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 2 பேர்கிட்ட ஒரு மீடியமான கப்பில் வந்து குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த 2 கப்பு பாலுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு எதுவும் சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பால், கொக்கோ பவுடர், சுகர் எல்லாத்தையுமே நல்லா வந்து பீட் பண்ணிடலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து அதை சூடு பண்ணலாம். அதை நல்லா கொதித்து திக்கார வரைக்கும் நம்ம அதை வந்து சூடு பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பால், கொக்கோ பவுடர், சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் அது கொஞ்சம் கொதிக்கிறப்ப நம்ம போய் மிக்ஸ் பண்ணால் அது சரியாக வராது, நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலான்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டு லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது போதுமானதாக இருந்தது, கரெக்டாக இருந்தது. இப்போ இது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அது கொஞ்சம் கொதித்து திக்காகிட்டு வர்றப்ப தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போடணும். அதையும் இதோட சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பால், கொக்கோ பவுடர், சர்க்கரை சேர்த்த மிக்ஸ்சர் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஹீட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் நல்லா திக்காகி வர்றப்போ நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப சாக்லேட் லவர்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சாக்லேட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா தான் இதை வந்து நம்மளால் குடிக்க முடியும். இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் நான் வந்து சேர்த்துட்டேன். இது உடனேவே கெட்டியாகிடுது, அதனால் நம்ம வந்து சேர்த்துட்டே கலக்கணும். உடனேவே அது வந்து கெட்டியாகிடுது. பட் நல்லா வந்து நான் கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுவும் கொஞ்சம் திக்காகி வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து டார்க் சாக்லேட் வந்து சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்கும். இதுவே போதுமானதுன்னா நீங்கள் இதோடையே நிறுத்திக்கலாம். கொஞ்சமாக நம்ம டார்க் சாக்லேட் வேணும் அவசியம் இல்லை. பட் ரொம்ப நீங்கள் டார்க் சாக்லேட்டு அந்த மாதிரி சாக்லேட்டியாக ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இதையே நீங்கள் கொஞ்சம் டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ சூப்பரான ஒரு மெனு. நிக்கில் குட்டி வந்து சென்டம் வாங்கினதுக்கான ஒரு ட்ரீட் வீட்லேயே நான் வந்து கொடுத்துட்டேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பாவ் பாஜி பாவ் மசாலா சாண்ட்விச்சும் இந்த ஹாட் சாக்லேட்டும் அன்றைக்கி நான் வந்து சர்வ் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த ரெசிபீஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்க இப்போ லீவில் இருக்கிறனால. ஸோ இதில் வந்து நான் ஷேர் பண்ண அந்த மசாஜரோட ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் ட்ரை பண்ண ரெசிபீஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.